ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டோட்டலி டவுன் அண்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இந்த ஐபிஎல்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆவாங்க வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. எல்லா டீம்ஸுமே 7 மேட்சஸ் ஆடிட்டாங்க. இந்த சீசனோட ஹிட்ஸ் அண்ட் ஃபிளாப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டீம் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீசனோட பெரிய ஹிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா 7 மேட்சஸ்ல 6 ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஓபனர்ஸ் ஃபார்ம்ல இல்லாதப்ப கூட மிடில் ஆர்டர் நல்லா ஸ்டெப் அப் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரியான் பராக், சஞ்சு சாம்சன் கூட லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் மாதிரி இல்லாம இந்த சீசன் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. போலர்ஸுமே நல்லா பண்றாங்க. எஸ்பெஷலி யுஸ்வேந்திர சஹல் ஆஸ் யூஷுவல் அவர் பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல டாப்ல இருக்காரு. இவங்க கன்சிஸ்டன்ட்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எல்லா டீம்ஸையும் பயமுறுத்துற மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. கேகேஆர் 2வது இடத்துல இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் தான் இந்த சீசனோட பெரிய ஹிட். எஸ்ஆர்ஹெச் ஆப்வியஸ்லி நல்ல டீம் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பிளேயிங் 11 செலக்ஷனை சால்வ் பண்றதே கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதை அசால்ட்டா பண்ணிருக்காரு பேட் கமின்ஸ். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஒவ்வொரு கேமும் ரா லுக்கிங் ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டார்ட்டை வச்சு ரைட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நல்ல மிடில் ஆர்டரும் இருக்கு. ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு. நல்லா பினிஷ் பண்றதுக்கு அப்துல் சமாத் இருக்காரு. அண்ட் ஒரு புது பிளேயரை அன்அர்த் பண்ணிருக்காங்க நிதிஷ் குமார் ரெட்டி. போலிங்லயும் அப்பப்ப அடி வாங்கினாலும் அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. பேட் கமின்ஸ் ஒவ்வொரு கேமும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஒரு சீசன்ட் கேம்பெயினர். ஸ்டார்ட் அவ்வளவு நல்லா இல்லனா கூட இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. டி நட்ராஜன் ஒரு டிபெண்டபிள் டெத் பவுலரா இருக்காரு. மயங்க் மார்க்கண்டே அண்ட் ஷாபாஸ் அஹ்மத் நல்லா பண்ணிருக்காங்க. சோ ஆல் பேசஸ் கவர்ட் மாதிரி தான் தெரியுது எஸ்ஆர்ஹெச்க்கு. இவங்க டீமோட பெரிய சக்சஸ்க்கு நான் பேட் கமின்ஸ் தான் காரணமா சொல்லுவேன். அவரோட கேப்டன்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க டீமை ரொம்ப நல்லா லீட் பண்ணிருக்காரு. இந்த சீசன்ல என்னோட ஃபேவரட் கேப்டன் பேட் கமின்ஸ் தான். இந்த சீசனோட ஃபிளாப்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நான் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லலைன்னா அவங்க எப்பவுமே குவாலிஃபை ஆகிறதுக்கு ஆடவே மாட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆடி இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபிளாப் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருந்த டீமுக்கு இவங்களை அடிக்கவே முடியாதுன்னு தான் நினைச்சேன் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா எதிர்பார்த்ததை விட அதிகமா தோத்துருக்காங்க. அவங்க 11 செலக்ஷன்ல நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. இப்பவும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப்ல எப்படி பண்றாங்கன்னு. அடுத்து ஆர்சிபி ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஆர்சிபி 6th 7th ஸ்பாட்லயாவது இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 8 கேம்ல 1 ஜெயிச்சு கடைசி இடத்துல இருப்பாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அவங்களோட போலிங் அட்டாக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் பேட்டர்ஸுமே கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேன்றாங்க. சோ எல்லாமே கஷ்டமா இருக்கு ஆர்சிபிக்கு. இப்ப இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு வருவோம். இதுல ஹிட்ஸ்னு பார்த்தா சுனில் நரைன் அண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா. சுனில் நரைன் நல்லா போலிங் போடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல ஓப்பனும் பண்ணிருக்காரு. ஆனா இந்த சீசன் ஏதோ ஒரு ஆவி பூந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுனில் நரைன் பேட்டிங் ஆடிலாம் பார்த்ததே இல்ல. ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல இருக்காரு. அன்பிலீவபிள். ஜஸ்பிரிட் பும்ரா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் போலர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டனிங்கா இருக்க மாதிரி தெரியுது. அவரை யாராலையும் அடிக்கவே முடியல. பர்பிள் கேப் ஹோல்டராவும் இருக்காரு. எம்ஐயோட போலிங் அட்டாக்கையே தாங்கி பிடிக்கிறாரு. ஹிட்ஸ்ல ஏன் நான் விராட் கோலியை சேர்க்கலன்னா நான் எடுத்த கிரைட்டீரியா அந்த பர்டிகுலர் பிளேயர் டீமோட வின்னுக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலியோட ரன்ஸ் பெருசா டீமோட பர்ஃபார்மன்ஸா கன்வெர்ட் ஆகல. சோ நான் அவர் எடுக்கல. இந்த சீசனோட ஃபிளாப்ஸ்னு பார்த்தா கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஜானி பேஸ்டோ. கிளென் மேக்ஸ்வெல் த பிக் ஷோ. ஐபிஎல்க்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ல எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ்லாம் ஆடினாரு. ஒரு பெரிய மேட்ச் வின்னர். லாஸ்ட் 2 இயர்ஸா ஐபிஎல்லையும் கலக்கிருக்காரு. ஆனா இந்த ஐபிஎல் அவருக்கு சரியாவே போல. பெரிய ஃபிளாப் அவர் தான். அவரோட போலிங்க ஆர்சிபி சரியா யூஸ் பண்ணல. ஆனா பேட்டிங்ல இவருக்கு சுத்தமா படல. ஜானி பேர்ஸ்டோவும் அதே கதை தான். அவருக்கும் சுத்தமா பேட்ல படமாட்டேங்குது. ஃபைனல் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐபிஎல்ல யாரெல்லாம் டாப் 4ல இருப்பாங்கன்னு பார்க்கலாம். முதல் இடத்துல இருக்க ஆர்ஆர், 2வது இடத்துல இருக்க கேகேஆர் அண்ட் 3வது இடத்துல இருக்க எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த 3 டீம்ஸுமே ஜஸ்ட் 2-3 வின்ஸ் தான் அவேவா இருக்காங்க குவாலிஃபிகேஷனுக்கு. கன்சிஸ்டன்டாவும் ஆடிட்டு இருக்காங்க. அந்த 4th ஸ்பாட்டுக்கு என்னோட சாய்ஸ் ஒன் ஆஃப் சிஎஸ்கே ஆர் எம்ஐ. எம்ஐ கொஞ்சம் கீழே இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க இந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல எந்த டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆவாங்க அண்ட் யாரெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹிட்ஸ் அண்ட் ஃபிளாப்ஸ்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.